பௌர்ணமி நாளில் கிரிவலம் வந்தோம் அண்ணாமலையானே. என் குலமதை காத்து குடும்பம் செழிக்க வரணும் ஈஸ்வரனே. ஆதியான சிவனே, சிவஜோதியான பரனே, என்னில் பாதியான சிவனே, எங்களை காக்குகின்ற சிவனே, அருணேசனே, ஜோதீஷனே, உண்ணாமுலையின் சரிபாதி அருணாச்சல ஈசனே. அண்ணாமலையானே, பௌர்ணமி நாயகனே. பௌர்ணமி நாயகன் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தை மாதத்தில் வரும் பௌர்ணமி கிரிவலம் சென்று வர அஷ்டலிங்கங்களை தரிசனம் பெற வாழ்வில் அத்தனை நன்மைகள் உண்டாகும். சந்திர பகவான் தன்னுடைய முழு ஆதிக்கத்தையும் அழகை காட்டி, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்கள்ல, அந்த பழமொழிக்கு ஏற்ற சங்கடஹர சதுர்த்தி கதை வருது உங்களுக்கு. பௌர்ணமி சந்திரனின் முழு ஆதிக்கம். அன்றைக்கி கிருஷ்ணருக்கு சிறப்பான பூஜைகள் நடக்கும். ஏனென்றால் சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துக்கு அதிபதி. அதனால தான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தசாரதி பெருமாளை போய் வணங்குங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு பார்த்தசாரதி பெருமாளை போய் பாருங்கள். ஏனென்றால் கிருஷ்ணன் பஞ்சசாரண்ய கிருஷ்ணஸ்தலங்கள் எல்லாமே சந்திரனின் அருளை பெற, சந்திரனின் தோஷத்திலிருந்து விடுபட, சந்திரன் கொஞ்சம் மோசமாக ஜாதகத்தில் இருந்ததுன்னா சந்திரனை சரி பண்ணுவதற்காக நாம் வணங்க வேண்டிய தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா.